ஹாய் ஜிமேஸ். லாஸ்ட் வீக்கில் நம்ம ஹூக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்த மெயினாக ரெண்டு ஹூக்ஸ் வந்து யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட்ஸ் வந்து 3 டைப்ஸில் நம்ம எழுதலாம். அண்ட் யூஸ் ஸ்டேட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் மெயின்டைனிங் த ஸ்டேட். ரியாக்டில் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து ரீரெண்டரிங். ஸோ ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீரெண்டர் பண்ணால் தான் அந்த காம்பனண்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணுற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி ரீரெண்டர் பண்ணும்போது எனக்கான ஸ்டேட் வேல்யூ வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம மெயினாக யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் எஃபெக்ட் பர்பஸ் வந்துட்டு எனக்கு வந்து காம்பனண்ட் வந்து மவுண்ட் ஆகும்போது ஏதாவது நான் கால்குலேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஏபிஐ கால் வந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு மெயினாக யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா காம்பனண்ட் வந்து அன்மவுண்ட் பண்ணும்போது எனி கைண்ட் ஆஃப் வார்னிங் அது எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து நான் பேக் ஹேண்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேல்யூ அப்டேட் ஆகும்போது எனக்கு இன்னொரு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் கால்குலேஷன் நான் பண்ணணும் அப்படின்னா அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் எஃபெக்ட் எப்படி 3 டைப்ஸாக எழுதுறது, மவுண்டிங்னா என்ன, அன்மவுண்டிங்னா என்ன, அப்டேட்டிங்னா என்ன, இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ தட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ் கான்டாக்ட்ஸ், யூஸ் மெமோ அண்ட் யூஸ் கால்பேக். இந்த யூஸ் மெமோ அண்ட் யூஸ் கால்பேக் வந்து மெயினாக யூஸ்டு ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ரீரெண்டரிங்கில் வந்துட்டு அன்வான்டாக ஒரு ஹெவி கால்குலேஷன் வந்து ரன் ஆகுது, ஈவன் தோ த டிபெண்டன்சி வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, டிபெண்டன்சி வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி இந்த யூஸ் எஃபெக்டில் அந்த ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே கொடுக்குற எல்லா அட்ரிபியூட்ஸுமே வந்து டிபெண்டன்சி தான். ஸோ இந்த மாதிரி டிபெண்டன்சி மாறும்போது மட்டும் எனக்கு வந்து கால்குலேஷன் வந்து பண்ணு, இல்லாட்டினா அந்த அந்த பர்டிகுலர் கோடை வந்து ரீரெண்டர் ஆகும்போது எக்ஸிக்யூட் பண்ணாத அப்படின்னு நம்ம வந்துட்டு ரியாக்ட்டுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறது தான் இந்த யூஸ் மெமோ. இட் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் திங். யூஸ் கால்பேக் வந்துட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சைல்ட் காம்பனண்ட் வந்துட்டு ஒரு பேரண்ட் காம்பனண்ட்குள்ளே பைண்ட் ஆயிருக்குது. இந்த சைல்ட் காம்பனண்ட் எப்படி பேரண்ட் காம்பனண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னா கால்பேக் ஃபங்க்ஷன் தான். கால்பேக் ஃபங்க்ஷன்னா நத்திங்க, சைல்டு காம்பனண்ட்ல இருந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட்ல இருக்க ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது தான் கால்பேக் ஃபங்க்ஷன். ஸோ இது மெயினாக வந்துட்டு இந்த யூஸ் கால்பேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பேரண்ட் காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும்போது சைல்டு காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆகும். அப்போ அந்த ஃபங்க்ஷனும் புது ரெஃபரன்ஸாக கிரியேட் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு ஆர்ஃபனேஜ்டு ஃபங்க்ஷன் வந்து மெமரியில் வந்து நிறையா இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பில்ட் பண்ணும்போது, ஒரு பெரிய காம்பனண்ட் பில்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அன்ஆர்ஃபனட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா வந்து ரெஃபரன்ஸில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் கால்பேக் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த யூஸ் கால்பேக்லேயும் டிபெண்டன்சி மேட்டர் இருக்குது. ஸோ எப்போல்லாம் எனக்கு டிபெண்டன்சி மாறுதோ அப்போ மட்டும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணு, இல்லாட்டினா யூஸ் த சேம் ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மெயினாக யூஸ் கால்பேக் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் கான்டாக்ட்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த யூஸ் கான்டாக்ட்ஸ் வந்து என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராப்ஸ் ட்ரில்லிங், இப்போ பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்ட் காம்பனண்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், மெயின்லி வயா ப்ராப்ஸ். ஸோ அந்த ப்ராப்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு பேரண்ட் காம்பனண்ட் இருக்குது, மல்டிபிள் சைல்ட் காம்பனண்ட் இருக்குது, இல்லை இன்னர் நெஸ்ட் சைல்ட் காம்பனண்ட் இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு யூஸ் கான்டாக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ வயா பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து சைல்ட் காம்பனண்ட் வந்துட்டு வித்தவுட் ப்ராப்ஸ் வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் கான்டாக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது மெயின்லி தே வில் பி யூசிங் ஃபார் தீம்ஸுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இருக்க நிறையா வெப்சைட்டில் வந்து டார்க் தீம், லைட் தீம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு காம்பனண்ட் இல்லை, மல்டிபிள் காம்பனண்ட்ஸ் இருக்குது. நான் யூசர் போய் டார்க் தீம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐ நீட் டு சென்ட் தட் வேல்யூ டு ஆல் த காம்பனண்ட்ஸ் இல்லைங்களா. அந்த மாதிரி நான் சென்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த தீம் டாட் கான்டாக்ட்ஸ் ப்ரொவைடர், இந்த கான்டாக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கே நான் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாமே அந்த வேல்யூ வந்துட்டு கான்டாக்ட்ஸ்லேருந்து ரீட் பண்ணிக்கும் பை யூசிங் ரீடிங் லைக் திஸ். ஓகேங்களா. ஸோ மெயினாக யூஸ் கான்டாக்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்ஸ் ட்ரில்லிங் அவாய்ட் பண்ணுறதுக்கும், டு மெயின்டைன் த ஸ்டேட் இன் அ குளோபல் லெவல் அண்ட் டு ஷேர் த சேம் ஸ்டேட் வித் மல்டிபிள் காம்பனண்ட்ஸ், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் யூஸ் கான்டாக்ட்ஸ் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் மெமோ வந்து மெயின்லி யூஸ்டு ஃபார் மெமோவைசிங் த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன்ஸ் தான். யூஸ் கால்பேக் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ கோ டு அவர் டெமோ ப்ராஜெக்ட். இன் அட்ரஸ் பார் டைப் சிஎம்டி அண்ட் கோட் டாட், இதெல்லாம் ஷார்ட்கட்டுங்க விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு சைல்ட் காம்பனண்ட் ஆல்ரெடி இருக்கான். ஸோ இந்த சைல்ட் காம்பனண்ட்டில் ஆல்ரெடி இந்த ஆன் க்ளோஸ் வந்து ஹேண்டில் கேன்சல் கிளிக் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் கேன்சல் கிளிக் என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமும் பேரண்ட் காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது இந்த சைல்ட் காம்பனண்ட்டும் ரீரெண்டர் ஆகும். ஸோ அதை வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த ஹேண்டில் கேன்சல் கிளிக்கோட ஃபங்க்ஷன் வந்து ரீக்ரியேட்டே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் கால்பேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேண்டில் கேன்சல் கிளிக்கை எப்படி நான் யூஸ் கால்பேக்கை வந்து நான் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் த கோபைலட். ஸோ
I'm going to ask, you are a React developer, implement use callback with proper commands in this component. ஸோ இப்போ கோபைலட் வந்து நமக்கான சேஞ்சஸ் வந்து டன் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் சப்மிட் வந்து யூஸ் கால் பேக்லையும், ஹேண்டில் கேன்சல் கிளிக் வந்து யூஸ் கால் பேக்லையும், டிபெண்டன்சி அரே வந்து எம்டி. ஸோ இது ஒரு டைம் மட்டும் எனக்கு கிரியேட் ஆனால் போதும். இது வந்து எவ்ரி ரீரெண்டரில் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணாத. நீட்லெஸ் ரெண்டர் இஸ் மெமோவைஸ்டு சைல்டு காம்பனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி யூஸ் கால்பேக்கில் வந்து நான் ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீடர் ஆகுது. இஸ் மெயின்லி யூஸ்டு டு அவாய்ட் த பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இந்த பேக் அண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு வி ஆர் ரன்னிங் ஃபார் அ வெரி பிக் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்ன ரீசன்னால வந்து எனக்கு ரெண்டரிங் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த ரீசன், இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து ஒரு காம்பனன்ட் லோட் ஆகும்போது ஒரு சில கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த யூஸ் கால்பேக் வந்து யூஸ் ஸ்டேட்டு யூஸ் கால்பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது வந்துட்டு காம்பனன்ட், இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு மெமரியில் வச்சுக்கும். ஸோ இப்போ ஒரு பேரண்ட் காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகுது, நான் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ வந்து பேரண்ட் காம்பனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகுனா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரீக்ரியேட் ஆகாது. இது போய் அந்த ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே இது ஆல்ரெடி இருக்குது, ஸோ இந்த ஃபங்க்ஷனே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீயூஸ் பண்ணிப்போம். இந்த யூஸ் கால்பேக் இல்லை அப்படின்னா அகைன் இது என்ன பண்ணோம், ஒரு புது ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் வந்து அட்டாச் பண்ணும். அப்போ ஆல்ரெடி கிரியேட் ஆன ஃபங்க்ஷன் வந்துட்டு மெமரியில் வந்துட்டு ஆர்ஃபனைஸ்டு ஃபங்க்ஷனாக வந்து இருக்கும். ஸோ அந்த ரீசனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான், ஸோ மெமரி ஆப்டிமைசேஷன், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் மெயின்லி தே ஹவ் யூஸ்டு திஸ் யூஸ் கால்பேக். ஸோ நான் வந்து கோபைலட்டில் அகைன் வந்து நான் கேட்டேன், யூஸ் கால்பேக் மெயின்லி யூஸ் டு அவாய்ட் த ஹேண்டில் தி ஆர்ஃபனேஜ் ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் இந்த மெமரி அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கேட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இட் இஸ் அப்டேட்டட் த கமெண்ட்ஸ். ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா, unless it dependency change, this prevent creating new orphan function instance on every render which can lead to unnecessary child re-renders or stale reference kept in memory, sometimes called orphan function reference, used when passing callbacks to child components to avoid these unnecessary renders. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து மாற்றும் போது என்னோட சைல்ட் காம்பனன்ட் வந்துட்டு ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரீரெண்டர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஸோ மெயின்லி அதே மாதிரி ஆர்ஃபன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐ எம் யூசிங் திஸ் யூஸ் கால்பேக். ஸோ டெஃபினெட்லி ஒரு ரீரெண்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஏன்னா ரியாக்டில் வந்துட்டு ரீரெண்டரிங் தான் மெயின் கான்செப்டே. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து யூஏல தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரெஃப்ரெஷ் தட் பேஜ். அப்படின்னா தான் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு யூஐயில் வந்து தெரியும். அன்டில் யூ ஆர் டூயிங் சம்திங் யூ கேனாட் ஏபிள் டு சி தட் சேஞ்சஸ். ஆனால் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து இந்த மாதிரி ஹூக்ஸ் வந்துட்டு ரியாக்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இதை தவிர வேற என்ன ஹூக்ஸ் இருக்குது அப்படின்னா, யூஸ் ரெஃப் இருக்குது, யூஸ் ரெடியூசர் இருக்குது, யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் இருக்குது, யூஸ் ஐடி இருக்குது. ஸோ இந்த ஹூக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் ரெஃப் வந்துட்டு ஈஸிலி டு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இல்லை ஒரு HTML கண்ட்ரோல் வந்து நம்ம ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ரெஃப் யூஸ் பண்ணுவோம். யூஸ் ரெடியூசர் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டேட் லாஜிக் இருக்குது, அதை வந்துட்டு கேப்சர் பண்ணி அதை வந்துட்டு பேஸ்ட் ஆன் அன் ஆக்ஷன் அண்ட் ரெடியூசர் வந்துட்டு இந்த ரியாக்ட் ஸ்டேட் வந்துட்டு யூஸ் ரெடியூசர்ல வந்து யூஸ் ஆகும். இதுவுமே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான். யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் மாதிரியே தான் யூஸ் லேஅவுட் எஃபெக்டும். ஆனால் இந்த யூஸ் லேஅவுட் எஃபெக்ட் எப்போ ரன் ஆகும் அப்படின்னா காம்பனண்ட்லாம் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது வந்து ரன் ஆயிரும். யூஸ் ஐடி வந்துட்டு இட்ஸ் யூஸ் டு ஜெனரேட் த ஐடி ஃபார் ஈச் காம்பனண்ட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக யூஸ் ஐடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கஸ்டம் ஹூக்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வென்எவர் தேர் இஸ் அ நீட் வி கேன் கிரியேட் அவர் கஸ்டம் ஹூக்ஸ். ஸோ காம்பனன்ட் லைஃப் சைக்கிள் வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். மவுண்ட், அப்டேட் அண்ட் அன்மவுண்ட். மவுண்ட்னா என்ன, அப்டேட்னா என்ன, அன்மவுண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ் ஏபிஐ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டு அவாய்ட் த ப்ராப் ட்ரில்லிங், வென் டு யூஸ் கான்டாக்ட், ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன, ஸோ ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா ரியாக்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் நீங்கள் ரவுட் பண்ணுறது வந்து நத்திங் பட் ஒரு எலமெண்ட்டை நான் ரவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டை வந்து அன்மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு காம்பனண்ட்டை நான் மவுண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இட் இஸ் நாட் ரீடைரக்ட் டு டிஃப்ரெண்ட் பேஜஸ். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹூக்ஸை போய் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஹூக்ஸோட காம்பனண்ட் வந்து லோட் ஆகி ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட்டோட காம்பனண்ட் வந்து அன்லோட் ஆயிரும்.
ஸோ இதை வந்து மெயினாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து யாருன்னா ரியாக்ட் ரவுட்டர். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் டாமன் நம்மளுக்கு லைப்ரரி இருக்குது, அந்த லைப்ரரியிலேருந்து நம்ம வந்து ரவுட் வந்து செட் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு காம்பனண்ட் வந்துட்டு லோட் ஆகும் அன்லோட் ஆகும். தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அண்ட் ரியாக்டோட பேட்டர்ன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க மொத்தமாக சொல்லப்போனால் ரியாக்ட். ஸோ ரியாக்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இவ்வளோ மட்டும்தான். இதை தாண்டி எப்படி வந்து நீங்கள் ரியாக்ட் வந்து லைஃப் டைம் ஒரு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இது எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக ஆஃப்லைன் கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஜாயின் இன்டு அவர் போர்ட்டல் edme.mysoaring.com. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். யூ கேன் ஆல்சோ என்கொயரி அபவுட் எனி திங் இன்டு அவர் போர்ட்டல். நீங்கள் கொரிஸ் ரைஸ் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் எங்கள் போர்ட்டலில் சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்க ஏஐ நியூஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதே சமயத்தில் என்ன மாதிரி நான் என்னோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ நீட் டு நோ மோர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், ப்ளீஸ் வாட்ச் அஸ் அண்ட் டூ மெசேஜஸ். தேங்க்யூ.